தவக்காலம் 4வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் 5 அருள்வாக்குகள் 17 தொடக்கம் 30 வரை. யூதர்கள் இயேசுவை 2 வழிகளில் குற்றம் சுமத்தி துன்புறுத்தினார்கள். வசனம் 18. அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறினார், கடவுளை தனது தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கினார் என்று குற்றம் சுமத்தினார்கள். இயேசு அவர்களுக்கு இன்றைய நற்செய்தியில் தன் தாண்மையை, ஐடென்டிட்டி, அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். தான் தந்தைக்கு இணையாக இருக்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நமது நம்பிக்கையை இயேசுவே வாய்மொழியாக அறிக்கையிடுகிறார். தந்தைக்கு இணையானவர் என்று வசனம் 17 சொல்லுகிறார். என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். எனவே தந்தையின் குறிக்கோள் எதுவோ, பர்பஸ், அதையே மகனும் பின்பற்றுகிறார். எனவே குறிக்கோளில் தந்தைக்கு இணையானவர் மகன் என்பதை குறிப்பிடுகிறார். வசனம் 20. தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் காட்டுகிறார், இவற்றை விட பெரிய செயல்களையும் காட்டுவார். தந்தையின் செயல்பாடே தன்னுடைய செயல்பாடு, பெர்ஃபார்மன்ஸ். எனவே செயல்பாட்டில் தான் தந்தைக்கு இணையானவர் என்பதையும் சொல்லுகிறார். தந்தை பணித்ததை தான் செய்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். வசனம் 21. தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தைக்கு உள்ள வல்லமையும் அதிகாரமும் மகனுக்கு இருக்கிறது என்று சொல்லி தந்தையோடு தன்னை இணையாக்குகிறார். வசனம் 23. தந்தைக்கு மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். தந்தைக்கு உரிய மதிப்பும் புகழ்ச்சியும் மகனுக்கும் பொருந்தும் என்று கூறுகிறார். எனவே 4 நிலைகளில் நாம் எந்த விசுவாசத்தை இயேசுவின் மேல் அறிக்கையிடுகிறோமோ அதையே வாய்மொழியாக சொல்லுகிறார். 4 நிலைகளில் தந்தையும் மகனும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் 19வது வசனத்திலே மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். எனவே தன்னை தந்தையோடு இணையாக்கியது பணிவான வாழ்வே, தாழ்ச்சியே என்பதையும் எடுத்துரைக்கிறார். தந்தைக்கு பணிவோடு கீழ்ப்படிந்தார் சிலுவை வாழ்வு முழுவதும். யோவான் 7:18. தாமாக பேசுபவர் தமக்கே பெருமையை தேடிக்கொள்கிறார், தம்மை அனுப்பவருடைய பெருமையை தேடுபவர் உண்மையுள்ளவர். யோவான் 8:28. தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன். யோவான் 14:10. நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நற்செய்தி படிப்பிக்கின்ற படிப்பினை, இயேசுவில் இருந்த குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று புனித பவுலடியார் இயேசுவை பிரதிபலித்து வாழ்ந்து காட்டியது போல நாமும் இயேசுவின் பணிவை, தாழ்ச்சியை வாழ்ந்து காட்ட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2 முதல் 5 வரை உள்ள இறைவசனங்கள் அழகான இயேசுவினுடைய தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. கடவுள் நிலையை துறந்தார், வெறுமையாக்கினார், அடிமை வடிவை எடுத்தார், மனிதருக்கு ஒப்பானார், சாவை ஏற்றார், சிலுவையை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். எனவே தந்தை அவரை உயர்த்தினார். எனவே எல்லா புண்ணியங்களுக்கும் அடிப்படையான புண்ணியம் தாழ்ச்சி அல்லது பணிவு. நாம் சிறந்தவர்களுடைய அருகில் செல்ல வேண்டுமென்றால் சிறந்த வழியாகிய பணிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் கற்றுக்கொள்வோம். Humility is not thinking less of yourself, it is thinking yourself less. தன்னை பற்றி தாழ்வாக எண்ணுவதல்ல தாழ்ச்சி, மாறாக
தன்னை உயர்ந்தவனாக எண்ணாமல் எளியவனாக உணர்வது. இந்த தவக்காலத்தில் தாழ்ச்சியை நாம் அணிந்து கொள்வோம். இயேசுவை பிரதிபலிப்போம். ஆமென்.